நிறுத்துங்கள். இந்த வினாடியில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நிறுத்துங்கள். அடுத்த 24 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம். இது சாதாரண நாள் அல்ல, இது ஒரு காலச்சக்கர திறப்பு. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கப் போகிறது. ஆனால் அந்த வாசல் 24 மணி நேரம் மட்டுமே திறந்திருக்கும். அதன் பிறகு மூடிவிடும். அடுத்த முறை எப்போது திறக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இது மிகைப்படுத்தல் அல்ல, இது உண்மை. நமது பழங்கால சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள், நேரம் என்பது ஒரே மாதிரி ஊடுவதில்லை என்று. சில நேரங்கள் சாதாரணமானவை, சில நேரங்கள் விசேஷமானவை. சில நேரங்களில் பிரபஞ்ச சக்திகள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வரிசைப்படும். அந்த நேரங்களில் நீங்கள் செய்யும் செயல்கள் பல மடங்கு சக்தி பெறும். இப்போது அப்படிப்பட்ட ஒரு காலச்சக்கர திறப்பு நடக்கப் போகிறது. இதை எப்படி எனக்கு தெரியும்? என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசிய ஜோதிட கணக்கீடுகள் மூலம். சந்திரன், சூரியன், கிரகங்கள் இவையெல்லாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட வகையில் வரிசையில் இருக்கின்றன. இந்த வரிசை அரிதானது. இது 3 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் செய்யும் தியானம் வழக்கத்தை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்தது. நீங்கள் செய்யும் மந்திர ஜபம் 100 மடங்கு பலன் கொடுக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும். ஆனால் இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதைத்தான் நான் இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த காணொளியின் கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சடங்கை சொல்லப் போகிறேன். அதை இந்த 24 மணி நேரத்தில் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, காலம் என்றால் என்ன? நாம் நினைக்கிறோம் காலம் என்பது ஒரு நேர்கோடு என்று. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி. ஆனால் சித்தர்கள் சொல்கிறார்கள், காலம் ஒரு வட்டம் என்று. காலம் சுழல்கிறது, அது திரும்ப திரும்ப வருகிறது. இந்த சுழலில் சில புள்ளிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த புள்ளிகளில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒன்றாக சந்திக்கின்றன. இந்த புள்ளிகளில் நீங்கள் செய்வது ஒரே நேரத்தில் 3 காலங்களையும் பாதிக்கும். இதைத்தான் காலச்சக்கர திறப்பு என்று சொல்கிறோம். இப்போது நீங்கள் கேட்கலாம், இது எனக்கு எப்படி உதவும்? உதவி மிகவும் பெரியது. இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் கடந்த கால கர்மாவை சுத்தம் செய்யலாம். உங்கள் நிகழ்கால வாழ்க்கையை மாற்றலாம். உங்கள் எதிர்கால நல்வாழ்வை உறுதி செய்யலாம். இவை எல்லாமே ஒரே நேரத்தில். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். திருவண்ணாமலையில் ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இருந்தது. உடல் நலம் சரியில்லை, பணம் இல்லை, குடும்பத்தில் சண்டை, மன அமைதி இல்லை. அவர் மிகவும் துன்பத்தில் இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு சித்தரை சந்தித்தார். அந்த சித்தர் அவரிடம் சொன்னார், அடுத்த அமாவாசை நாள் ஒரு காலச்சக்கர திறப்பு நடக்கும். அன்று நீ இரவு முழுவதும் தியானம் செய். ஓம் நமசிவாய மந்திரத்தை 10,000 முறை சொல். உன் வாழ்க்கை மாறும் என்று. அந்த பெண்மணி நம்பினார். அமாவாசை நாள் வந்தது. அவர் இரவு முழுவதும் விழித்திருந்தார், தியானம் செய்தார், மந்திரம் சொன்னார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஒரு தொலைபேசி வந்தது. 20 வருடங்களாக பேசாத அவரது சகோதரர் அழைத்தார். அவர் சொன்னார், நமது பழைய சண்டையை மறப்போம், மறுபடி நண்பர்களாக இருப்போம் என்று. பெண்மணி அழுதார் மகிழ்ச்சியில். அதே வாரத்தில் அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது, நல்ல சம்பளம். அடுத்த மாதம் அவரது நீண்டகால உடல் பிரச்சனை தானாக சரியாயிற்று. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். இன்று அந்த பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். அவர் சொல்வார், அந்த ஒரு இரவு என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது என்று. இது கற்பனை கதை அல்ல, உண்மை. காலச்சக்கர திறப்பின் சக்தி இவ்வளவு பெரியது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள். அந்த சக்தி வாய்ந்த நேரங்களை வீணாக்கி விடுகிறார்கள். நீங்கள் அப்படி வீணாக்க வேண்டாம். இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த 24 மணி நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது? அது இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆம், இப்போது, இந்த வினாடி. நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பது தற்செயல் அல்ல. பிரபஞ்சம் உங்களை இந்த காணொளியின் நோக்கி அழைத்து வந்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு இந்த செய்தி தேவை. அடுத்த 24 மணி நேரம் உங்களுக்கு 3 வாய்ப்புகள் இருக்கின்றன. 3 சக்தி வாய்ந்த வாய்ப்புகள். இவற்றை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக மாறும். முதல் வாய்ப்பு, கர்மா சுத்தி. உங்கள் கடந்த கால கர்மாவை சுத்தம் செய்வது. நாம் எல்லோரும் கடந்த காலத்தில் செய்த செயல்களின் பலனை இப்போது அனுபவிக்கிறோம், நல்லதோ கெட்டதோ. இதைத்தான் கர்மா என்று சொல்கிறோம். இந்த கர்மா நம்மை கட்டி வைக்கிறது, நாம் முன்னேற விடுவதில்லை. ஆனால் காலச்சக்கர திறப்பின் போது
இந்த கர்மாவை சுத்தம் செய்ய முடியும். எப்படி? சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம், தியானம் மூலம், தர்மம் மூலம். நான் இதை உங்களுக்கு விரிவாக விளக்குவேன். இரண்டாவது வாய்ப்பு, நிகழ்கால மாற்றம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை மாற்ற முடியும். உடல்நல பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், எதுவாக இருந்தாலும் இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் பிரார்த்தனை செய்தால், தியானம் செய்தால் மாற்றம் ஆரம்பிக்கும். மூன்றாவது வாய்ப்பு, எதிர்கால விதைப்பு. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை இப்போது உருவாக்கலாம். எதிர்காலம் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டதல்ல, அது உருவாக்கப்படுவது. நீங்கள் இப்போது என்ன விதைக்கிறீர்களோ அதை எதிர்காலத்தில் அறுவடை செய்வீர்கள். இந்த 24 மணி நேரத்தில் விதைக்கும் விதைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை விரைவில் முளைக்கும், வளரும், பலன் தரும். இப்போது நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இந்த 3 வாய்ப்புகளையும் எப்படி பயன்படுத்துவது என்று. முதலில் கர்மா சுத்தி. கர்மா என்றால் என்ன? எளிமையாக சொல்வதென்றால், நீங்கள் விதைத்ததுதான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் நல்லது செய்தால் நல்லது திரும்பி வரும், கெட்டது செய்தால் கெட்டது திரும்பி வரும். இது பிரபஞ்ச விதி. இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் ஒரு பிறவியில் மட்டும் வாழவில்லை, நாம் பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்த செயல்களின் பலன் நமக்கு காத்திருக்கிறது. இதைதான் சஞ்சித கர்மா என்று சொல்கிறோம். குவிந்து கிடக்கும் கர்மா. இந்த கர்மா நம்மை கட்டி வைக்கிறது. நாம் முன்னேற விரும்பினாலும் இந்த கர்மா தடுக்கிறது. நாம் மாற விரும்பினாலும் இந்த கர்மா இழுத்து வைக்கிறது. எனவே கர்மாவை சுத்தம் செய்வது மிக முக்கியம். சாதாரண நாட்களில் கர்மாவை சுத்தம் செய்ய பல வருடங்களாகலாம். கடுமையான தவம், கடுமையான விரதம், ஆயிரக்கணக்கான மந்திர ஜபங்கள் இவை தேவைப்படலாம். ஆனால் காலச்சக்கர திறப்பின் போது இதே வேலையை மிக குறுகிய நேரத்தில் செய்ய முடியும். எப்படி? இதோ முறை. இன்று இரவு நன்னிரவு 12 மணிக்கு. இது மிக சக்தி வாய்ந்த நேரம். இரவும் பகலும் சந்திக்கும் நேரம். ஒரு நாள் முடியும் நேரம், புதிய நாள் ஆரம்பிக்கும் நேரம். இந்த நேரத்தில் காலச்சக்கர சக்தி மிக அதிகமாக இருக்கும். 12 மணிக்கு முன் குளித்து விடுங்கள். சுத்தமான வெள்ளை அல்லது ஆரஞ்சு நிற உடை அணியுங்கள். ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். முதுகு நேராக, கிழக்கு திசை நோக்கி முகம். உங்கள் முன் ஒரு சிறிய விளக்கு ஏற்றுங்கள். நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கு. விளக்கின் ஒளியை பாருங்கள். அந்த ஒளியை சிவனாக கற்பனை செய்யுங்கள். இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். ஆழமாக மூச்செடுங்கள். உங்கள் உடலை தளர்த்துங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். இப்போது உங்கள் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் காயப்படுத்திய மனிதர்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் சொன்ன கடுமையான வார்த்தைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் செய்த சுயநல செயல்களை நினைத்து பாருங்கள். உங்கள் இதயத்திலிருந்து வருத்தம் கொள்ளுங்கள். உண்மையான வருத்தம், வெறும் வார்த்தைகள் அல்ல, உணர்வு. நீங்கள் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளுங்கள். மன்னிப்பு கேளுங்கள். இப்போது உங்கள் மனதில் சொல்லுங்கள், சிவா, நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னி. நான் அறியாமையில் செய்தேன். இனி நான் இப்படி செய்ய மாட்டேன். என் கர்மாவை சுத்தம் செய். எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கொடு. இதை 3 முறை சொல்லுங்கள். உணர்வோடு சொல்லுங்கள். உங்கள் இதயம் திறந்திருக்க வேண்டும். பிறகு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பியுங்கள். ஓம் நம சிவாய. இதை 108 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் உணர்வோடு சொல்லுங்கள். வெறும் எந்திரம் போல் அல்ல. இதை செய்யும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் கர்மா கரைய ஆரம்பிக்கும். கடந்த கால சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் லேசாக உணர்வீர்கள். சில நேரங்களில் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரலாம். அனுமதியுங்கள். அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, சுத்திகரிப்பின் கண்ணீர். இந்த பயிற்சியை செய்து முடித்த பிறகு சிறிது நேரம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை உணருங்கள். பிறகு விளக்கை அணைத்து தூங்கப் போங்கள். இது முதல் படி, கர்ம சுத்தி. இதை இன்று இரவு செய்யுங்கள். தவறாமல் செய்யுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இரண்டாவது வாய்ப்பு, நிகழ்கால மாற்றம். இதை எப்படி செய்வது? நாளை காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருங்கள். இது மிக முக்கியம். சூரிய உதயத்திற்கு முன்னால் 1 மணி நேரம் மிக சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி மிக அதிகமாக இருக்கும். எழுந்ததும் குளிக்கவும். பிறகு ஒரு சுத்தமான இடத்தில் உட்காரவும். உங்கள் முன் ஒரு வெள்ளை காகிதம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேனா. இப்போது சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற வேண்டும்? என்ன பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும்? உடல் நலம், பணம், உறவுகள், வேலை, எதுவாக இருந்தாலும் இதை தெளிவாக எழுதுங்கள். தெளிவு மிக முக்கியம். தெளிவில்லாத விருப்பங்களுக்கு தெளிவில்லாத பலன்கள்தான் கிடைக்கும். தெளிவான விருப்பங்களுக்கு தெளிவான பலன்கள் கிடைக்கும். உதாரணம், வெறும் நான் பணக்காரனாக வேண்டும் என்று எழுதாதீர்கள். மாறாக, நான் அடுத்த 6 மாதத்தில் என் வருமானத்தை 2 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று எழுதுங்கள்.
சிறுப்பிட்ட அளவிடமுடிய நேர அளவுடன். இப்படி நீங்கள் 3 விஷயங்களை எழுதுங்கள். அதிகமல்ல, 3 போதும். அதிகமாக கேட்டால் சக்தி பிரிந்து போகும். 3 விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். எழுதி முடித்ததும் அந்த காகிதத்தை மடித்து உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல் கற்பனை செய்யுங்கள். உதாரணம், நீங்கள் உடல் நலம் கேட்டிருந்தான் உங்களை ஆரோக்கியமாக சக்தி வாய்ந்தவராக கற்பனை செய்யுங்கள். அந்த உணர்வை உணருங்கள். ஆரோக்கியமாக இருப்பது எப்படி இருக்கும் என்பதை உணருங்கள். நீங்கள் பணம் கேட்டிருந்தால் உங்களிடம் ஏராளமான பணம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த செல்வாக்கை உணருங்கள். பணம் இருப்பது எப்படி உணர்த்தும் என்பதை உணருங்கள். இது மிக முக்கியம். உணர்வு. வெறும் எண்ணம் மட்டும் போதாது, உணர்வு வேண்டும். உணர்வுதான் உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. உணர்வுதான் சக்தி. இப்போது அந்த காகிதத்தை எடுத்து விளக்கு அருகில் வைத்து எரியுங்கள். அது எரியும் போது சொல்லுங்கள், என் விருப்பங்கள் பிரபஞ்சத்திற்கு செல்கின்றன, அவை நிறைவேறும், ததாஸ்து. சாம்பலை உங்கள் நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். இது விபூதி. இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது, நீங்கள் விதைத்து விட்டீர்கள், இனி அறுவடை நேரம் வரும். இதை காலையில் செய்யுங்கள், சூரிய உதயத்திற்கு முன் செய்யுங்கள். இது 2வது படி, நிகழ்கால மாற்றம். 3வது வாய்ப்பு, எதிர்கால விதைப்பு. இதை எப்படி செய்வது? நாளை மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது. இதுவும் மிக சக்தி வாய்ந்த நேரம். பகலும் இரவும் சந்திக்கும் நேரம். வெளிச்சமும் இருளும் கலக்கும் நேரம். இந்த நேரத்தில் உங்களால் எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும். சூரியன் மறையும் போது ஒரு திறந்த இடத்தில் நில்லுங்கள். உங்கள் வீட்டு மொட்டை மாடி, பால்கனி அல்லது ஒரு திறந்த மைதானம். சூரியனை பாருங்கள். அது மறையும் போது பாருங்கள். உங்கள் கைகளை சூரியனை நோக்கி நீட்டுங்கள். உங்கள் உள்ளங்கைகள் திறந்திருக்க வேண்டும். சூரியனின் கடைசி கதிர்களை பெறுங்கள். இப்போது மனதில் சொல்லுங்கள், சூரிய தேவா, நீ கடந்து போகிறாய். நாளை நீ மறுபடி எழுவாய். உன் எழுச்சியோடு என் எதிர்காலமும் எழட்டும். நான் விரும்பும் வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டும். இப்போது உங்கள் எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்கள். 3 வருடங்கள் கழித்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எங்கே இருக்க வேண்டும்? என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? யாருடன் இருக்க வேண்டும்? இதை தெளிவாக கற்பனை செய்யுங்கள். படம் போல் பாருங்கள். வண்ணங்களோடு, சத்தங்களோடு, உணர்வுகளோடு. இந்த கற்பனையில் முழுமையாக மூழ்குங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீர்கள். அந்த விதை காலப்போக்கில் வளரும். ஒரு நாள் அது உண்மையாகும். சூரியன் முழுவதும் மறைந்ததும் உங்கள் கழிகளை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், என் எதிர்காலம் நான் கற்பனை செய்தபடி இருக்கும். இது உறுதி, ததாஸ்து. பிறகு ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். இது முடிந்தது. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை விதைத்து விட்டீர்கள். இதை மாலையில் செய்யுங்கள், சூரிய அஸ்தமன நேரத்தில். இது 3ஆம் படி, எதிர்கால விதைப்பு. இந்த 3 விஷயங்களையும் இந்த 24 மணி நேரத்தில் செய்யுங்கள். இரவில் கர்மசுத்தி, காலையில் நிகழ்கால மாற்றம், மாலையில் எதிர்கால விதைப்பு. இந்த 3ம் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் இதோடு நிறுத்தாதீர்கள். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 24 மணி நேரத்தில் உங்கள் உணவு மிக முக்கியம். சைவ உணவு மட்டுமே சாப்பிடுங்கள். இறைச்சி, முட்டை இவற்றை தவிருங்கள். வெங்காயம், பூண்டு கூட தவிருங்கள். இவை உங்கள் சக்தியை குறைக்கும். எளிமையான உணவு சாப்பிடுங்கள். பழங்கள், காய்கறிகள், அரிசி, தயிர். அதிகமாக சாப்பிடாதீர்கள். மிதமாக சாப்பிடுங்கள். வயிறு முழுவதும் நிரப்பாதீர்கள். பாதி மட்டும் நிரப்புங்கள். இது உங்கள் மனதை தெளிவாக வைக்கும். தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். சுத்தமான நீர். இது உங்கள் உடலை சுத்தம் செய்யும், உள்ளேயும் வெளியேயும். இந்த 24 மணி நேரத்தில் உங்கள் வார்த்தைகள் மிக முக்கியம். நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுங்கள். கடுமையான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், எதிர்மறை வார்த்தைகள் இவற்றை தவிருங்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தி. இந்த நேரத்தில் அந்த சக்தி பல மடங்கு அதிகம். கவனமாக இருங்கள். முடிந்தவரை மௌனமாக இருங்கள். தேவைப்பட்டால் மட்டும் பேசுங்கள். மௌனம் சக்தியை சேமிக்கும். நீங்கள் பேசாதவரை உங்கள் சக்தி உங்களுக்குள் இருக்கும். இந்த 24 மணி நேரத்தில் உங்கள் செயல்கள் மிக முக்கியம். நல்ல செயல்கள் மட்டுமே செய்யுங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள். முடிந்தால் ஏதாவது தானம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு உணவு, ஆடை, பணம் எதுவாக இருந்தாலும் தானம் உங்கள் கர்மாவை மேலும் சுத்தம் செய்யும்.
உங்கள் நல்ல விருப்பங்களை வேகப்படுத்தும். தானம் செய்யும்போது எதிர்பார்ப்பில்லாமல் செய்யுங்கள். பெயருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, வெறும் அன்பினால். இப்படிப்பட்ட தானம் மிக சக்தி வாய்ந்தது. இந்த 24 மணி நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் மிக முக்கியம். நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைக்க முயற்சி செய்யுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் உடனடியாக அவற்றை மாற்றுங்கள். உதாரணம், எனக்கு இது நடக்காது என்ற எண்ணம் வந்தால் உடனடியாக அதை எனக்கு நடக்கும் என்று மாற்றுங்கள். நான் தகுதியற்றவன் என்ற எண்ணம் வந்தால் நான் தகுதியானவன் என்று மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். அவை எதிர்மறையாக இருந்தால் நேர்மறையாக மாற்றுங்கள். இது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் பயிற்சியால் எளிதாகும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ரகசியத்தை சொல்கிறேன். இதை நான் என் குருவிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இவர் யாரிடமும் சொல்லவில்லை, ஆனால் இந்த காலச்சக்கர திறப்பின் போது உங்களுக்கு சொல்கிறேன். திரிகால சங்கமம் தியானம். இது 3 காலங்களையும் ஒன்றாக இணைக்கும் தியானம். இதை இந்த 24 மணி நேரத்தில் செய்தால் உங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே மாறும். இதை எப்படி செய்வது? ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். கண்கள் மூடி ஆழமாக மூச்சு எடுங்கள். உங்கள் உடலை தளர்த்துங்கள். இப்போது உங்கள் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். உங்கள் குழந்தை பருவம், இளமை, அனைத்து நினைவுகளும், நல்லதும் கெட்டதும், அவை எல்லாவற்றையும் பாருங்கள். ஆனால் தீர்ப்பிடாதீர்கள், சும்மா பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், என் கடந்த காலம் என்னை கற்றுக் கொடுத்தது. நல்லதோ கெட்டதோ எல்லாமே பாடங்கள். நான் கற்றுக்கொண்டேன். இனி அந்த கடந்த காலம் என்னை கட்டுப்படுத்தாது. நான் சுதந்திரம். இப்போது உங்கள் நிகழ்காலத்திற்கு வாருங்கள். இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதை பாருங்கள், உண்மையாக பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், என் நிகழ்காலம் சரியானது. நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். எல்லாம் சரியாக நடக்கிறது. நான் நம்புகிறேன். இப்போது உங்கள் எதிர்காலத்திற்கு போங்கள். நீங்கள் விரும்பும் எதிர்காலம். அதை தெளிவாக பாருங்கள். படம் போல். நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், அமைதியாக இருக்கிறீர்கள். அந்த உணர்வை உணருங்கள். இப்போது சொல்லுங்கள், என் எதிர்காலம் பிரகாசமானது. நான் வெற்றி பெறுவேன். எல்லாம் நன்றாக இருக்கும். நான் நம்புகிறேன். இப்போது 3 காலங்களையும் ஒன்றாக கொண்டு வாருங்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒன்று. எல்லாமே ஒரே புள்ளியில் சந்திக்கிறது. அந்த புள்ளிதான் நீங்கள். இப்போது சொல்லுங்கள், கடந்த காலம் போய்விட்டது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. இருப்பது இந்த வினாடி மட்டுமே. நான் இந்த வினாடியில் இருக்கிறேன். நான் இப்போது இருக்கிறேன். நான் இருக்கிறேன். இந்த உணர்வோடு இருங்கள். சில நிமிடங்கள். இந்த உணர்வு உங்களை மாற்றும். உங்கள் 3 காலங்களையும் ஒன்றாக இணைக்கும். இதை இந்த 24 மணி நேரத்தில் ஒரு முறையாவது செய்யுங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த 24 மணி நேரம் முடிந்த பிறகு என்ன செய்வது? முடிந்த பிறகும் நீங்கள் சில விஷயங்களை தொடர வேண்டும். முதலில் நீங்கள் விதைத்த விதைகளை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் உங்கள் விருப்பங்களை நினைத்து பாருங்கள். அவை ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். அந்த உணர்வை உணருங்கள். இரண்டாவது, நல்ல செயல்களை தொடருங்கள். இந்த 24 மணி நேரத்தில் மட்டுமல்ல, எப்போதும் நல்லவராக இருங்கள், அன்பாக இருங்கள். இதுவே உண்மையான ஆன்மீகம். மூன்றாவது, தியானம், மந்திர ஜபம். இவற்றை தொடருங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடம். இது உங்கள் சக்தியை உயர்த்தி வைக்கும். நான்காவது, நம்பிக்கை வைத்திருங்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் அவை உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நேரம் எடுக்கும். பொறுமையாக இருங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். இப்போது நான் உங்களுக்கு சில முக்கியமான அறிகுறிகளை சொல்கிறேன். இந்த காலச்சக்கர சடங்குகள் வேலை செய்கின்றன என்று இந்த அறிகுறிகள் உங்களுக்குச் சொல்லும். முதல் அறிகுறி, ஒத்திசைவுகள். உங்கள் வாழ்க்கையில் விசித்திரமான ஒத்திசைவுகள் நடக்கும். சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் வருவார்கள். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இவை தற்செயல் அல்ல. இவை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் சைகைகள். இரண்டாவது அறிகுறி, கனவுகள். நீங்கள் சக்தி வாய்ந்த கனவுகளை காண்பீர்கள். சிவனை பார்க்கலாம், தெய்வங்களை பார்க்கலாம், பிரகாசமான ஒளி பார்க்கலாம். இவை உங்கள் ஆன்மா உங்களுக்கு அனுப்பும் செய்திகள். கவனியுங்கள். மூன்றாவது அறிகுறி, உள்ளமைதி. உங்கள் உள்ளே ஒரு ஆழமான அமைதி வளரும். வெளியில் எதுவும் மாறாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். இது மிக நல்ல அறிகுறி. நான்காவது அறிகுறி, பிரச்சனைகள் தீர்வு ஆரம்பிக்கும். திடீரென்று உங்கள் பிரச்சனைகள் தீர்வு காணும். எப்படி என்று உங்களுக்கு புரியாது, ஆனால் தீரும்.
இது பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுவதன் அறிகுறி. 5வது அறிகுறி, உள்ளுணர்வு வலுவாகும். நீங்கள் விஷயங்களை முன்கூட்டியே உணர ஆரம்பிப்பீர்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியும். என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியும். உங்கள் உள்குரலை கேளுங்கள். இந்த அறிகுறிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை வந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்தது வேலை செய்கிறது, தொடருங்கள். ஆனால் சில நேரங்களில் அறிகுறிகள் வரும் முன் ஒரு கடினமான காலம் வரலாம். இது இயல்பு. இதை நமது பழங்கால ஞானிகள் தூரத்திற்கு முன் இருள் என்று சொல்வார்கள். விடியற்காலை வர இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அதற்கு முன் மிக இருண்ட நேரம் வரும். இந்த நேரத்தில் பயப்பட வேண்டாம். இது பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறது. நீங்கள் உண்மையில் தீவிரமாக இருக்கிறீர்களா என்று, உங்கள் நம்பிக்கை உண்மையானதா என்று. நிலைத்து நில்லுங்கள், தொடருங்கள். கடினமான காலம் கடந்து போகும். அதன் பிறகு வெளிச்சம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். காசியில் ஒரு இளைஞர் இருந்தார். அவர் காலச்சக்கர சடங்குகளை செய்தார். முதல் வாரம் எதுவும் நடக்கவில்லை. 2வது வாரம் அவரது பிரச்சனைகள் அதிகரித்தன. வேலை போனது, பணம் போனது, உறவுகள் கெட்டன. அவர் நினைத்தார் இது வேலை செய்யவில்லை என்று. ஆனால் அவர் நிறுத்தவில்லை. அவர் தொடர்ந்தார். 3வது வாரம் திடீரென்று எல்லாம் மாறிப்போனது. வேலையை விட இன்னும் நல்ல வேலை கிடைத்தது. பணத்தை விட இன்னும் அதிக பணம் வந்தது. உறவுகளை விட இன்னும் நல்ல உறவுகள் வந்தன. இப்போது அவர் புரிந்து கொண்டார், பழையது போக வேண்டும், புதியது வர. இடிக்க வேண்டும், கட்ட. அந்த கடினமான காலம் சுத்திகரிப்பு காலம். அதன் பிறகுதான் புதிய வாழ்க்கை. எனவே உங்களுக்கும் கடினமான காலம் வந்தால் பயப்பட வேண்டாம். இது நல்ல அறிகுறி. மாற்றம் வருகிறது என்று அர்த்தம். நிலைத்து நில்லுங்கள். இப்போது நான் உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன். இவை மிக முக்கியம். 1. எதிர்மறை மனிதர்களை தவிருங்கள். எப்போதும் குறை சொல்பவர்கள், எப்போதும் கோபப்படுபவர்கள், எப்போதும் துக்கப்படுபவர்கள், இவர்களை தவிருங்கள். இவர்களது ஆற்றல் உங்களை பாதிக்கும், உங்கள் நல்ல சக்தியை குறைக்கும். 2. எதிர்மறை செய்திகளை தவிருங்கள். டெலிவிஷன் செய்திகள், சமூக வலைதளங்களில் கெட்ட செய்திகள், இவற்றை பாராதீர்கள். இவை உங்கள் மனதை மாசுபடுத்தும், உங்கள் அதிர்வுகளை குறைக்கும். 3. வாக்குவாதங்களை தவிருங்கள். யாருடனும் சண்டை போடாதீர்கள், யாரையும் விமர்சிக்காதீர்கள். இந்த 24 மணி நேரம் அமைதியாக இருங்கள், அன்பாக இருங்கள். 4. மது, புகை இவற்றை தவிருங்கள். இவை உங்கள் உடலையும் மனதையும் மாசுபடுத்தும், உங்கள் சக்தியை குறைக்கும். சுத்தமாக இருங்கள். 5. அதிக உணவை தவிருங்கள். அதிகமாக சாப்பிட்டால் உங்கள் உடல் கனமாகும், மனம் மந்தமாகும். லேசாக சாப்பிடுங்கள், சுத்தமாக சாப்பிடுங்கள். 6. வீண் பேச்சை தவிருங்கள். தேவையற்ற பேச்சு உங்கள் சக்தியை வீணாக்கும். மௌனமாக இருங்கள், உங்கள் சக்தியை சேமியுங்கள். இந்த 6 விஷயங்களையும் தவிர்த்தால் உங்கள் சடங்குகள் இன்னும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய கூடுதல் விஷயங்களை சொல்கிறேன். இவை அவசியமில்லை, ஆனால் செய்தால் நல்லது. 1. பிரார்த்தனை. உங்கள் இதயத்தில் சிவனிடம் பிரார்த்தியுங்கள். வெறும் வார்த்தைகள் அல்ல, உணர்வோடு. உங்கள் விருப்பங்களைச் சொல்லுங்கள், உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். அவருடன் பேசுங்கள், ஒரு நண்பரிடம் பேசுவது போல். 2. இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள். வெளியே போங்கள், மரங்களை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பறவைகளை பாருங்கள். இயற்கை உங்கள் சக்தியை மீட்டெடுக்கும், உங்களை உயிர்ப்பிக்கும். 3. இசை கேளுங்கள். ஆன்மீக இசை, மந்திர இசை. இது உங்கள் அதிர்வுகளை உயர்த்தும், உங்கள் மனதை சுத்தம் செய்யும். 4. படியுங்கள். நல்ல ஆன்மீக புத்தகங்கள், பழங்கால நூல்கள். இவை உங்கள் புரிதலை ஆழப்படுத்தும், உங்கள் ஞானத்தை அதிகரிக்கும். 5. எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள், உங்கள் உணர்வுகளை எழுதுங்கள், உங்கள் கனவுகளை எழுதுங்கள். இது உங்கள் மனதை தெளிவுபடுத்தும், உங்களை புரிந்து கொள்ள உதவும். இந்த 5 விஷயங்களும் செய்தால் நல்லது, ஆனால் கட்டாயமில்லை. உங்களால் முடிந்தவற்றை செய்யுங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இது பஞ்சபூத சுத்தி. நமது உடல் 5 பூதங்களால் ஆனது. பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களும் சுத்தமாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம், சக்தி வாய்ந்தவர்களாக இருப்போம். இந்த 24 மணி நேரத்தில் இந்த 5 பூதங்களையும் சுத்தம் செய்யலாம். எப்படி? நெருப்பு பூத சுத்தி. விளக்கு எரியுங்கள். அந்த சுடரை பாருங்கள், அதன் அழகை, அதன் ஒளியை, அதன் சூட்டை உணருங்கள்.
அந்த நெருப்பு உங்கள் உள்ளேயும் எரிவதாக கற்பனை செய்யுங்கள். எல்லா அசுத்தங்களையும் எரித்து விடுவதாக கற்பனை செய்யுங்கள். இது உங்கள் நெருப்பு பூதத்தை சுத்தம் செய்யும். காற்று பூத சுத்தி. ஆழமான மூச்சுப் பயிற்சி செய்யுங்கள். மெதுவாக உள்ளே இழுங்கள், மெதுவாக வெளியே விடுங்கள். காற்று உங்கள் உடலை சுத்தம் செய்வதாக கற்பனை செய்யுங்கள். புதிய சுத்தமான ஆற்றல் உள்ளே, பழைய அசுத்தமான ஆற்றல் வெளியே. இது உங்கள் காற்று பூதத்தை சுத்தம் செய்யும். ஆகாய பூத சுத்தி. வானத்தை பாருங்கள். பகலில் நீல நிற வானம், இரவில் நட்சத்திரங்கள். அந்த எல்லையற்ற விரிவை உணருங்கள். நீங்களும் அந்த விரிவின் ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஆகாய பூதத்தை சுத்தம் செய்யும், உங்களை விரிவாக்கும். இந்த 5 பூத சுத்தியையும் இந்த 24 மணி நேரத்தில் செய்யுங்கள். இது உங்கள் உடலையும் மனதையும் முழுமையாக சுத்தம் செய்யும், உங்களை தயார்படுத்தும் உயர்ந்த சக்திகளைப் பெற. இப்போது நான் உங்களுக்கு இந்த காலச்சக்கர திறப்பின் வரலாற்றைச் சொல்கிறேன். இது நமது பழங்கால சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் வானத்தை கவனித்தார்கள், கிரகங்களின் இயக்கத்தை புரிந்து கொண்டார்கள், காலத்தின் சுழற்சியை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கண்டுபிடித்தார்கள், சில குறிப்பிட்ட நேரங்களில் கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் வரிசைப்படும். இந்த நேரங்களில் பிரபஞ்ச சக்தி மிக அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களை அவர்கள் காலச்சக்கர திறப்பு என்று அழைத்தார்கள். இந்த நேரங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் தியானத்திற்காக, தவத்திற்காக, மந்திர ஜபத்திற்காக. இந்த நேரங்களில் அவர்கள் செய்த பயிற்சிகள் பல மடங்கு பலன் கொடுத்தன. இதனால் அவர்கள் வேகமாக முன்னேறினார்கள், உயர்ந்த நிலைகளை அடைந்தார்கள். இந்த ரகசியம் குரு சிஷ்ய பரம்பரையாக கடத்தப்பட்டது. ஒரு குருவிலிருந்து மாணவனுக்கு, அந்த மாணவன் குருவாகி அடுத்த மாணவனுக்கு, இப்படி. இது ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த ஞானம் குறைந்தது. பலர் மறந்தார்கள், சிலர் மட்டும் இதை நினைவில் வைத்திருந்தார்கள். இன்று மிக குறைவான மனிதர்களுக்கே இது தெரியும். நான் அதிர்ஷ்டசாலி. என் குரு இந்த ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை மதிப்போடு எடுத்துக்கொள்ளுங்கள். இதை சரியாக பயன்படுத்துங்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் இதன் மதிப்பு அளவிட முடியாதது. பழங்காலத்தில் இதை கற்றுக்கொள்ள மனிதர்கள் பல வருடங்கள் தவம் செய்தார்கள், குருவின் பாதம் பணிந்தார்கள், கடுமையான விரதங்கள் இருந்தார்கள். இப்போது நீங்கள் இதை வெறும் இந்த காணொளியை பார்ப்பதன் மூலம் பெறுகிறீர்கள். எனவே இதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு, ஒரு வரம். இதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறும். இப்போது நான் உங்களுக்கு சில நடைமுறை உதவிக்குறிப்புகளை சொல்கிறேன். 1. இந்த காணொளியை பார்த்த உடனேயே செயல்படுங்கள். நாளை செய்யலாம் என்று நினைக்காதீர்கள், இப்போது செய்யுங்கள். காலச்சக்கர திறப்பு ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது, தாமதிக்காதீர்கள். 2. உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் வைத்துக் கொள்ளுங்கள். இரவு 12 மணி, காலை சூரிய உதயம், மாலை சூரிய அஸ்தமனம். இந்த நேரங்களுக்கு அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவில் இருக்காமல் போகலாம், நினைவூட்டல் உதவும். 3. ஒரு குறிப்பேட்டில் உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். ஒவ்வொரு சடங்கையும் செய்த பிறகு என்ன உணர்ந்தீர்கள், என்ன நடந்தது என்பதை எழுதுங்கள். இது பின்னர் உங்களுக்கு உதவும், உங்கள் முன்னேற்றத்தை பார்க்க. 4. தனியாக செய்யுங்கள். இந்த சடங்குகளை மற்றவர்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டாம், தனியாக செய்யுங்கள். இது உங்கள் தனிப்பட்ட பயணம், உங்களுக்கும் சிவனுக்கும் இடையிலான இணைப்பு. 5. நம்பிக்கையோடு செய்யுங்கள். சந்தேகம் வேண்டாம். நீங்கள் சந்தேகப்பட்டால் அது வேலை செய்யாது. நம்பிக்கை வேண்டும், முழு நம்பிக்கை. இப்போது நான் உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்தின் பிறகு என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை சொல்கிறேன். உடனடியாக மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். சிலருக்கு உடனே மாற்றங்கள் தெரியலாம், பலருக்கு நேரம் எடுக்கும். பொறுமையாக இருங்கள். முதல் வாரம் உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். இன்னும் தெளிவாக, இன்னும் அமைதியாக, இன்னும் கவனமாக. உங்கள் எண்ணங்கள் குறையும், உங்கள் உள் அமைதி அதிகரிக்கும். 2வது வாரம் உங்கள் உடலில் மாற்றம். இன்னும் ஆற்றல், இன்னும் உயிர்ப்பு, இன்னும் ஆரோக்கியம். சில சிறிய உடல் பிரச்சனைகள் தானாக சரியாகலாம். 3வது வாரம் உங்கள் வெளி உலகில் மாற்றம். புதிய வாய்ப்புகள், புதிய மனிதர்கள், புதிய சூழ்நிலைகள். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 4வது வாரம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும்.
முழுவதும் அல்ல, ஆனால் சில சிறிய சிறிய அடையாளங்கள். இவை உங்களுக்குச் சொல்லும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று. 6 மாதங்கள், பெரிய மாற்றங்கள். உங்கள் வாழ்க்கை கணிசமாக மாறியிருக்கும். நீங்கள் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள், இவ்வளவு மாற்றமா என்று. 1 வருடம், உங்கள் வாழ்க்கை முற்றிலும் வேறு. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், அல்லது குறைந்தபட்சம் அந்த வழியில் வலுவாக முன்னேறியிருப்பீர்கள். இது சராசரி காலவரிசை. சிலருக்கு வேகமாக நடக்கலாம், சிலருக்கு மெதுவாக நடக்கலாம். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். உங்கள் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த காலச்சக்கர திறப்பை பயன்படுத்துவது உங்கள் பொறுப்பு. நீங்கள் இதை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். சுயநல நோக்கங்களுக்கு பயன்படுத்தினால் வெறும் பணம், புகழ், அதிகாரம், இது தற்காலிக பலன்களே தரும். அதன் பிறகு வெற்றிடம். ஏனென்றால் இவை எதுவும் உண்மையான மகிழ்ச்சியை தராது. உயர்ந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்தினால் ஆன்மீக வளர்ச்சி, மற்றவர்களுக்கு உதவுதல், உலகை நல்ல இடமாக மாற்றுவது, இது நிரந்தர பலன்கள் தரும். உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அமைதி, உண்மையான நிறைவு. எனவே நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள். வெறும் வெளி விஷயங்களா அல்லது உள் மாற்றமா? இரண்டையும் கேட்கலாம், ஆனால் உள் மாற்றத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் 3 விருப்பங்களில் 2 வெளி விஷயங்கள், 1 உள் விஷயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம்: நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வெளி. உடல் நலம் மேம்பட வேண்டும், வெளி. என் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும், உள். இப்படி சமநிலை வைத்துக் கொண்டால் நல்லது. வெளியும் மாறும், உள்ளும் மாறும். இப்போது இந்த காணொளி முடிவுக்கு வருகிறது, ஆனால் உங்கள் பயணம் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. இந்த 24 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம். இதை வீணாக்காதீர்கள். நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்யுங்கள். இரவில் கர்மசுத்தி, காலையில் நிகழ்கால மாற்றம், மாலையில் எதிர்கால விதைப்பு. இதோடு சேர்த்து பஞ்சபூத சுத்தி, மந்திர ஜபம், தியானம், தர்மம். இவை எல்லாவற்றையும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள். முழு உணர்வோடு செய்யுங்கள். வெறும் இயந்திரம் போலல்ல, உங்கள் இதயத்தை திறந்து வைத்து செய்யுங்கள். சிவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் உண்மையான முயற்சியை பார்க்கிறார். நீங்கள் உண்மையாக முயற்சி செய்தால் அவர் உதவுவார், கண்டிப்பாக உதவுவார். நீங்கள் தனியாக இல்லை. பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றன. ஆனால் முதல் படி நீங்கள் எடுக்க வேண்டும். முதல் முயற்சி உங்களிடமிருந்து வர வேண்டும். அடுத்த 24 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நீங்கள் அனுமதித்தால், நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் நம்பினால். இந்த காலச்சக்கர திறப்பு 3 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே வருகிறது. அடுத்த முறை எப்போது வரும் என்று தெரியாது. எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இது உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனை. நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக, அமைதியாக, நிறைவாக இருக்க வேண்டும் என்று. சிவனின் அருள் உங்கள் மீது எப்போதும் இருக்க வேண்டும் என்று. இந்த காணொளியை உருவாக்க எனக்கு பல நாட்களானது. ஆராய்ச்சி, எழுதுதல், பதிவு செய்தல், திருத்துதல். ஆனால் இது ஒரு அன்பு உழைப்பு. ஏனென்றால் நான் விரும்புகிறேன் இந்த செய்தி உங்களை சென்றடைய வேண்டுமென்று, இந்த ஞானம் உங்களுக்கு உதவ வேண்டுமென்று. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் பகிருங்கள். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இந்த சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். நான் தொடர்ந்து இது போன்ற சக்தி வாய்ந்த காணொளிகளை பதிவேற்றுவேன். ஆன்மீக ரகசியங்கள், தியான முறைகள், சிவ போதனைகள், இவை எல்லாம் உங்களுக்காக. கீழே கமெண்ட் பிரிவில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த புனித மந்திரத்தோடு நான் இந்த காணொளியை முடிக்கிறேன். இது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். இந்த அத்தியாயம் அற்புதமானதாக இருக்கட்டும். சிவனின் அருள் உங்கள் மீது இருக்கட்டும்.
உங்கள் பாதை ஒளிமயமாக இருக்கட்டும். உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும். உங்கள் வாழ்வு நிறைவாக இருக்கட்டும். அடுத்த 24 மணி நேரம் உங்கள் கைகளில். அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்கள் தேர்வு. புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள். தீவிரமாக செயல்படுங்கள். முழுமையாக நம்புங்கள். நான் உங்களுக்காக இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் தெளிவுபடுத்துங்கள். நான் உதவுவேன். இப்போது போய் செயல்படுங்கள். நேரம் ஓடுகிறது. காலச்சக்கர திறப்பு ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது. தாமதிக்காதீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என் ஆசீர்வாதங்கள். உங்கள் பயணம் வெற்றிகரமாக இருக்கட்டும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறட்டும். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நேரம் மதிப்புமிக்கது. அதை என்னோடு பகிர்ந்ததற்கு நன்றி. ஓம் நமசிவாய. சிவ சிவ. ஹர ஹர மகாதேவா. போங்கள், செயல்படுங்கள், மாறுங்கள், வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். அமைதி.